நம்ம இன்னைக்கு நடுப்பழனி அப்படிங்கிற ஒரு அழகான முருகப்பெருமானோட ஒரு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலானது சென்னையிலிருந்து திருச்சி போகிற வழியில் அந்த நெடுஞ்சாலையிலே அச்சிரப்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடியே வந்துடும். நம்ம வந்து நெடுஞ்சாலையிலேருந்து பார்க்கும்போதே ஒரு பெரிய ஆர்ச்சிலே வந்து நல்லா தெரியும், நடுப்பழனி முருகன் கோவில்னு எழுதியிருக்கும். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது புறமாக கட் பண்ணிங்கன்னா நேராக ஒரு 6.5 கிலோமீட்டர் 6.5 கிலோமீட்டர் நம்ம பயணித்தோன்னா பெருங்கரணை அப்படிங்கிற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் தான் ரொம்பவே அழகான இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப இயற்கை சூழல் மிக்க, ரொம்ப அழகாக ரம்மியமாக காட்சி தர ஒரு மலைக்கோவில். இந்த மலைக்கோவிலை சுற்றியே வந்து ஆலமரங்கள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய ஆலமரங்கள். ஸோ அது இயற்கையாகவே அங்கே வந்து அவ்வளோ அழகாக, வெயிலுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். நாங்கள் போனது மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இலைப்பாறுறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஆலமரத்தோட நிழல். மலை அடிவாரத்துலேருந்து நம்ம மேலே போகிறது 2 வழியாக போகலாம். ஒன்று வந்து 120 படிக்கட்டு இருக்குது, அது வழியாகவும் போகலாம். அப்படி இல்லைன்னா வாகனங்கள் போகிறதுக்கு நேராக மலைக்கு மேலே போகிற மாதிரியும் வசதி இருக்குது. இப்போ காரில் வர்றவங்க, 2 வீலரில் வர்றவங்க நேராக வந்து மலைக்கோவிலுக்கே போயிடலாம். கோவில் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் வச்சுக்கலாம். இந்த கோவில் வந்து சுமார் ஒரு 40 ஆண்டுக்கு முன்னாடி முத்துசுவாமி பிள்ளை அவர்களால் கட்டப்பட்ட ஒரு திருக்கோவில். அவர் முத்துசுவாமி பிள்ளை அவரோட கனவில் முருகரே வந்து அவருக்கு கோவில் எழுப்பும்படியாக சொன்னதுனால அவர் வந்து முருகப்பெருமானுக்கு இந்த அழகான ஒரு திருத்தலத்தை ஏற்படுத்தி இருக்காரு. ஸ்ரீ முத்துசுவாமி பிள்ளை அவர்களோட காலத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மைசூர் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களோட மேற்பார்வையில் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருது. இந்த படிக்கட்டு பாதையில் போகும்போது நம்ம முதல்ல வந்து ஆஞ்சநேயர் சந்நிதி, அப்புறம் இடும்பன் சந்நிதி, அதுக்கப்புறம் வந்து சித்தி விநாயகர் சந்நிதி, ராஜராஜேஸ்வரி அம்மன் சந்நிதி, நவகிரகங்கள் சந்நிதி, இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களோட சந்நிதியும் இருக்குது. அரசு வேம்பு இணைந்த மரத்து கீழே வந்து நாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே நிறைய வேண்டுதல் பண்ணி மக்கள் வந்து இந்த மரத்தில் வந்து தொட்டில் கட்டுற போன்ற வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க. மலை மேலே இருக்க முருகர் கோவில் வந்து சின்னதாக இருந்தாலும் அது பிரகாரம் வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. முதல்ல வந்து விநாயகர், அப்புறம் மயில் வாகனம், அப்புறம் அழகான நம்மளோட பால தண்டாயுதபாணி காட்சி தராரு. இந்த மூலவர் சிலை வந்து மரகத கல்லால் செய்யப்பட்ட அழகான ஒரு தண்டாயுதபாணி சிலை. இவர் பார்க்கறதுக்கு பழனி முருகன் மாதிரியே இருக்கிறதுனால நம்ம காஞ்சி பெரியவர் அவர்கள் இந்த கோவிலை வந்து தரிசனம் பண்ணும்போது இந்த கோவிலை எல்லாரும் நடுப்பழனி அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதிலிருந்து தான் இந்த கோவிலுக்கு நடுப்பழனி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. வள்ளி தெய்வானையோட கல்யாண உற்சவர் கோலத்தில் இருக்காரு. ருத்ராட்ச பந்தல்ல மயில் மேல் அமர்ந்த வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சண்முகர் என்ற திருமேனிகளும் இங்கே வந்து அருள் பாலிக்கின்றார்கள். இந்த கோவிலில் விசேஷ வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையிலும் காலையில் 8 மணிக்கு மரகத தண்டாயுதபாணிக்கு பால் அபிஷேகம் நடைபெறும். திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா வந்து ரொம்பவே விமர்சையாக நடைபெறுது. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 லட்சம் மக்கள் வந்து கூடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து கோவில் மலை அடிவாரத்துக்கு கீழே அதுக்கு வந்ததுக்கப்புறம் கோவிலில் வந்து நம்ம மலேசியா முருகர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய முருகர் சிலை வந்து நிர்வகிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 அடி உள்ள ஒரு சுப்பிரமணிய சுவாமி சிலையை வந்து அங்கே அமைச்சிருக்காங்க. அந்த மயிலோடு சேர்த்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நடுப்பழனிக்கு போய் நம்ம பால தண்டாயுதபாணி முருகரை வந்து தரிசனம் பண்ணணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பழனி மாலை பாலன் எங்கள் கூகன் வந்தான், บ பம் บ பம் என் எண்ணமெல்லாம் அவன் அருளால் நனைத்தான். บ பம் 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 บ